கைஸ், வெல்கம் டு இன்ஃபாசிபிள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்பரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல், HTML, CSS அண்ட் பைத்தான் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க. த சேனல் இஸ் ஃபுல் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகே, டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளேலிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக கொஞ்சம் தியரி, கொஞ்சம் ப்ரோக்ராமிங் மட்டும் தான் இருக்கும். 50% தியரி, 50% ப்ரோக்ராமிங். பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இட்ஸ் அ வேஸ்ட் கான்செப்ட். நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. எப்படி சொல்ல, அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸுன்ட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது. எக்மா ஸ்கிரிப்ட்னு வேறு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய கொஞ்சம் தியரி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ பாதி நேரம் தியரி, பாதி நேரம் ப்ரோக்ராமிங் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்ற ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள் தட் ஆர் யூஸ்டு டு அசைன் வேல்யூ, கம்பேர் வேல்யூ அண்ட் பெர்ஃபார்ம் சம் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு சிம்பிள். அது மூலயமா நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாம், வேல்யூஸ் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் இந்த கிரேட்டர் தென், ஈக்குவல் டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் சின்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த வேரியபிளுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ, அதாவது வேல்யூ கம்பேர் பண்ணுறது, இல்லை அசைன் பண்ணுறது, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறது, அந்த வேரியபிள் பேர் ஆப்பரண்ட். அந்த சிம்பிள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் ஆப்ரேட்டர். இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம டைப்ஸ் பார்க்கலாம். ஆப்ரேட்டர் டைப்ஸ் கிட்டத்தட்ட 8 டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், டைப் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஒவ்வொன்றையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ளஸ் பண்ணுறது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ, அந்த ஆப்ரேஷனில் மட்டும்தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் இந்த பாருங்கள், ப்ளஸ், அடிஷன், மைனஸ், சப்ராக்ஷன், ஸ்டார் போட்டால் மல்டிப்ளிகேஷன், ஸ்டார் போட்டால் எக்ஸ்போனென்ஷியல், அண்ட் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டால் டிவிஷன். இதை நம்ம போகிற வீடியோலலாம் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை நம்ம யூஸும் பண்ணுவோம் வர ஃப்யூச்சர் வீடியோவில். ஸோ மறக்காமல் இது ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் வந்து இத்தனை இருக்குது. ஸோ 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறது, 3 வேல்யூவோ 2 வேல்யூவோ கம்பேர் பண்ணுறது. ஈக்குவல் போட்டால் ஈக்குவல் டு, ட்ரிபிள் டைம் ஈக்குவல் டு போட்டால் ஈக்குவல் வேல்யூவாக அண்ட் ஈக்குவல் டைப்பாக இருக்குது. அதாவது 2 5, இப்போ 5 ஸ்ட்ரிங்லேயே கொடுக்குறீங்க, 5ன்னு இன்டீஜர்லேயும் கொடுக்குறீங்க. 2 ஈக்குவல் டைப்பாக இல்லை, இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டீஜர். ஸோ இது நாட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ மாதிரி வரும். அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல்னா நாட் ஈக்குவல் அண்ட் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் வந்து டெலிகிராமில் போகிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க டெலிகிராம் சேனல்லையும். இதுதான் கம்பேரிசன். பயப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறையா யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கணுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வரது 2. ஸோ அது அண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா லாஜிக்கல் அண்ட் கேட்டு, நார் கேட்லாம் பார்த்துருங்க அந்த மாதிரி. ஸோ அண்ட்னா கொடுத்துருக்க 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது ட்ரூ கொடுக்கும். ஆர்னா 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் மட்டும் இது ட்ரூன்னு கொடுக்கும். ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் சரி, 2மே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ கொடுக்கும். நாட்னா நீங்கள் ட்ரூ கொடுத்தா ஃபால்ஸ் கொடுக்கும், ஃபால்ஸ் கொடுத்தா ட்ரூ கொடுக்கும், அந்த மாதிரி நாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் கம்பேரிட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நிறைய இருக்குது. இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம், வேர் A = 10ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ ஈக்குவல் டு, அதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த இதுலேயே பார்த்துருக்கீங்க ஸ்லைடில். ஈக்குவல் டுன்றது ஒரு வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுறோம்ல. ஸோ அண்ட் ப்ளஸ் ஈக்குவல்டுனா x = x + y அந்த மாதிரி. அதாவது 5 = 5 + x = 5 + 10 15 அந்த மாதிரி அசைன் பண்ணுறது. மைனஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் ப்ரோக்ராமிங் தியரியில் முடிச்சுட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆப்ரேட்டருக்கு. ஸோ இஃப்பு அண்ட் ஃபார் லூப், வைல் லூப், இதெல்லாம் ஃபார் லூப், வைல் லூப், இஃப்பு அண்ட் சுவிட்ச் கேஸ், அந்த கண்டிஷன் செக் பண்ணும்ல. இஃப் இது 2 ஈக்குவலாக இருக்கா, அந்த கண்டிஷனல். அண்ட் இதுலேயும் இன்னொன்று இருக்குது, டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, இதில் புதுசாக இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தே தெரியும். வேரியபிள் = கண்டிஷன், அந்த ப்ராக்கெட், அந்த கொஸ்டின் மார்க், வேல்யூ 1 = வேல்யூ 2. அதாவது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வேல்யூ 1 வேரியபிளுக்கு அசைன் பண்ணு, ராங்காக இருந்தால் வேல்யூ 2 அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணு. ஓகே, ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமிங் போகும்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் டைப் பற்றி பார்க்கலாம்.
அதாவது ஸ்ட்ரிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சும்மா சாதாரண வேர் ஏ ஈக்குவல் டு 5 + 4ன்னு கொடுத்தீங்கன்னா 5 + 4 9, ஏ ஈக்குவல் டு 9 வந்துடும். ஸோ 5 + 8 கொடுத்தீங்கன்னா 13 அந்த மாதிரி வரும். பட் 2 ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா, இப்போ இன்ஃபோ ப்ளஸ் சிம்பிள் 2 ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணால் இது வந்து ஆட் பண்ணது இன்ஃபோ சிம்பிள் அப்படின்னு சேர்த்து விட்ரும். ஸோ தட்ஸ் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்பாங்க. இதுதான் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ன்றது. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் லூஸ்லி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதும் ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் ஆப்ரேட்டர். அதாவது டைப் ஆப்ரேட்டர் வச்சு என்ன பண்ணலான்னா, ஒரு வேரியபிளோட டைப்பை தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இன்ஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் வேர் ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டு வேர் பி ஈக்குவல் டு டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஏ வந்து என்னது இன்டீஜர். ஸோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும், இன்ட்டுன்னு அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி. அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப்னு ஒரு கிளாஸ் இது இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேஷன். பிட்வைஸ் ஆப்ரேஷன்னா, அதாவது இது நீங்கள் லாஜிக் கேட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, 12th சொல்லி தந்துருப்பாங்க. லாஜிக் கேட்ஸ், அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட்டு, எக்ஸ்ஆர் கேட்டு அந்த மாதிரி. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற 2 இன்புட் நம்பரை பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி அன்கேட் ஆர் கேட் பெர்ஃபார்ம் பண்ணி திரும்பி அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். லைக் இப்போ நான் இங்கே அன்கேட்டுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்கேன், 5 and 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு 2யுமே பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு 2க்கும் அன்கேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அண்டுனா 2 இன்டூவில் இருக்கணும். ஸோ இன்டூவில் கூட ரிசல்ட்டை வந்து திரும்பியும் ரிசல்ட்டை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஆன்சர் 1. இந்த மாதிரி இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேஷன். இது அடிக்கடி எங்கேயும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் சில ரிசர்ச் சைடில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் டிஜிட்டல் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டலாக ஏதாவது ஒரு நீங்கள் சர்க்யூட் டிசைன் பண்ணிங்கன்னா அந்த சைடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் பக்கம் போவோம். தியரி முடிஞ்சிச்சு. கைஸ், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த ப்ரோக்ராமிங் பார்ட் வந்துச்சு, தியரி பார்த்து தூரம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், லைவில் தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா லைவ் சர்வர் யூஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சும்மா பிடேக்குள்ளே ஹெல்லோன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வேர் ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிட்டேன். வாவ். வேர் பி ஈக்குவல் டு 3 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியாச்சு. 6 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வேர் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நீங்கள் வேர் டி ஈக்குவல் டுக்குள்ளே ஏ கம்பேர் பி போட்டுருக்கு பாருங்கள், அந்த கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இதுதான் கம்பேரேட்டர் ஆப்ரேட்டர். ஸோ வேர் டியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லியிருந்தேன்ல, கண்டிஷனல் ஆப்ரேட்டரில் நான் டெர்னரி ஆப்ரேட்டர் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பாருங்கள், டெர்னரி ஆப்ரேட்டர் அந்த வேர் டி ஈக்குவல் டு ப்ராக்கெட்குள்ளே கண்டிஷன் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ஏ பி கிரேட்டர், ஏ பி வந்து ஏ வந்து பியோட கிரேட்டர் தென்னாக இருந்தால் என்ன ட்ரூவாக இருந்தால் கிரேட்டுன்னு வரும், ராங்காக இருந்தால் ஸ்மாலுன்னு வரும். அந்த மாதிரி அசைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, தட்ஸ் இட். ஸோ இதுதான் அந்த டெர்னரி ஆப்ரேட்டர். இப்போ நம்ம போட்டு பார்ப்போமே, வேர் டி கொடுத்து வச்சுருக்கேன், ரிஃப்ரெஷ் ஆகுது தானா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்மால், பிகாஸ் பி ஏ வந்து பியை விட பெருசு இல்லை. திஸ் இஸ் த டெர்னரி ஆப்ரேட்டர், கண்டிஷனல் டெர்னரி ஆப்ரேட்டர். கீழே பாருங்கள், டாக்குமெண்ட் அட் ரைட் ரிசல்ட் அந்த ப்ளஸ் சி ப்ளஸ்ன்னு கொடுத்து வச்சுருக்கேன்ல, திஸ் இஸ் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். கன்கார்டினேஷன் பண்ணிட்டேன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணிட்டேன். இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸ்ட்ரிங் டைப் ஆப்ரேட்டர், 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும்னா ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா 2யும் ஜாயின் பண்ணி விட்டுரும். இன்ஃபோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா இன்ஃபோ சிம்பிள்னு ஜாயின் பண்ணி விட்டுரும். ஸோ இதுக்கடுத்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிற வேண்டிய என்னதுன்னா, ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் சின்ன வயசில் 10th 11th 12th நினைக்கிறேன் படிச்சிருப்பீங்க. போர்ட் மாஸ் ரூல்னு ஒன்று சொல்லி தந்திருப்பாங்க. ப்ராக்கெட் ஆஃப் டெசிமல், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ அதை தழுவி வந்தது தான் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். அதாவது ஆப்ரேட்டர் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணும்போது இந்த ரூல்ஸை மேற்கொண்டு தான் போகும். போர்ட் மாஸ் எழுதிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி ப்ராக்கெட் ஆஃப்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷனை பார்த்துட்டு அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கடுத்து டிவிஷன், அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த மாதிரி தான் ஆப்ரேட்டர் தன்னோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னால் இதுதான். ப்ரெசிடென்ஸ் முக்கியத்துவம், ஃபஸ்ட்டு எதுக்கு முக்கியத்துவம் தருது அப்படின்னு. இதுதான் ஜாவாஸ்கிரிப்டில் ரூல் இருக்குது. எல்லா ஆப்ரேட்டர்லையும் இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா கற்றுக்கோங்க, ஈஸி தான். போர்ட் மாஸ் ரூல், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, வேர் ஏ ஈக்குவல் டு நான் 3 கொடுத்துருக்கேன், வேர் பி ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்கேன், வேர் சி ஈக்குவல் டு 5 நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ இப்போ டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஸ்டார் சி அந்த மாதிரி கொடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எது அசைன் ஆகும்? பை த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் போட்மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து தான் அடிஷன் சப்ராக்ஷன் போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பி இன்ட்டு சி மல்டிப்ளை ஆகிட்டு அதுக்கடுத்து தான் ஏவோட ஆட் ஆகும். ஸோ ரிசல்ட்டை பார்ப்போமே. டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நம்ம ப்ளஸ் டி ப்ளஸ் கொடுப்போம் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் நல்லா நான் வச்சுக்கோங்க, கன்கார்டினேஷன் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் தென் ரிஃப்ரெஷ் ஆகுது. எஸ், ரிசல்ட் 23. ஏன்னா பி இன்ட்டு சி ஓ 5 சார் 20 20 + 3 ஏ, ஸோ 23. ஸோ போட்மாஸ் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியலன்னா இன்னொரு டைம் ஃபஸ்ட் வந்து பாருங்கள். போட்மாஸ் ரூல் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஸ்டார் சி, எனக்கு ஃபஸ்ட்டு ஏவும் பியும் ஆட் ஆகிட்டு அதுக்கடுத்து சி அந்த மாதிரி பண்ணணும்னா தட் இஸ் ப்ராக்கெட் ரூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பிஏ ப்ராக்கெட்குள்ளே போட்டு ஸ்டார் சின்னு கொடுத்துட்டிங்கன்னா கூட 3 + 4 7 7 × 5 35 அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை பற்றி பேசலாம் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ப்ரோக்ராமிங் பார்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்கள் எப்படி மாற்றினாலும் இந்த ப்ராக்கெட் ஆஃப்குள்ளே கொடுத்துட்டேன்ல. ஸோ ஃபஸ்ட் இதுதான் எப்படி சொல்கிறது, ஒர்க் ஆகும், ரன் ஆகும். அதுக்கடுத்து தான் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் B/C பிஎஸ்சி டிவைட் பண்ணிட்டு அது கூட ஸ்டார் ஏ அப்புறம் ப்ளஸ் ஏ. ஏன்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இந்த வரிசையில் தான் போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் விஎஸ் கோட் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே சைட் பை சைடு இந்த இதை ட்ரை பண்ணியே பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை. ஓகே, ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான். நீங்களும் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை பாருங்கள். புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்கள். இல்லைனா நான் டாக்குமெண்டேஷன் லிங்க் அனுப்புகிறேன். ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர்ஸோட லிங்க் கீழே போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. டெலிகிராமில் எதுக்கும் டவுட்ஸ்லாம் இருந்தால் கேளுங்க. கோடர்ஸ் குரூப்பில் நான் கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிங்க. டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஸ்லைட்ஸையும் நான் வந்து டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.